Welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது method of variation of parameterல problem number 7 solve d square plus 4d plus 4 into y equal to e power minus 2x by x square. So first given data எடுத்து எழுதிக்கலாம். Given d square plus 4d plus 4 into y is equal to e power minus 2x by x square. First left hand side solve பண்ணலாம். auxiliary equation என்ன அப்படின்னா left hand side இருக்கிற bracket இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனுக்கு d எங்கலா இருக்கோ m னு கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். ரூட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ d க்கு m கொடுத்தீங்க அப்படின்னா m ஸ்கொயர் பிளஸ் 4m பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை கேல்குலேட்டர்லையும் போடலாம், மேனுவலாகவும் போடலாம். ஸோ நான் எப்படி மேனுவலாக போடுறதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ m ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் 4. ஸோ 1 into 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு 4 கிடைக்கும். ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கணும். ஸோ அதே நம்பரை நம்ம ஆட் பண்ணிங்கனாலும் 4 கிடைக்கணும். ஸோ மேலே இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வர வேல்யூ, கீழே இருக்கிறது ஆட் பண்ணால் வர வேல்யூ. ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னன்ற சொல்லணும். ஸோ பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் எடுக்கலாம். 2 2s are 4, மல்டிப்ளை பண்ணாலும் 4 வரும், ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 4 வரும். ஸோ இருக்கிற நம்பரை நம்ம ஆப்போசிட் சிம்பிளில் எழுதணும். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். ஸோ m1 ஈக்குவல் டு -2, m2வும் -2. 2 ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 2 ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னா கேஸ் நம்பர் 2. ஸோ ax ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் mx அப்படின்னு எழுதலாம். ஸோ mோட வேல்யூனா நம்மளுக்கு -2. ஸோ ax ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் mோட வேல்யூ -2. ஸோ -2x. ஸோ இந்த இ பவர் -2x என்ன பண்ணலாம், உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ப்ராக்கெட் உள்ள. ஸோ cf ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் இ பவர் -2x ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் -2x. ஓகேவா? ஸோ ஹியர் இப்போ நம்ம சூஸ் f1 அண்ட் f2. ஸோ வேர் f1 ஈக்குவல் டு இந்த ஏவுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதுதான் f1 வேல்யூ. ஸோ ஏவுக்கு பக்கத்தில் பாருங்கள் x இன்ட்டு இ பவர் -2x இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி f2 என்னென்னு போட்டுக்கலாம். பிக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் f2. ஸோ b கோஎஃபிஷியன்ட் f2, a கோஎஃபிஷியன்ட் இஸ் f1. ஸோ f1 டேஷ் இங்கே பார்த்தீங்கன்னா x இருக்குது, இ பவர் -2x இருக்குது. நல்லா கவனிங்க. அட் ஏ டைமில் 2 ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ணணும், டைரக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. ப்ராடக்ட் அப்படின்னா யூவி ஃபார்முலா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கிட்டு செகண்ட் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் செகண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று u, செகண்ட் ஒன்று v என்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூவி ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா, யூவி. ஸோ நான் டேரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கிட்டு செகண்ட் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இ பவர் -2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2 இன்ட்டு இ பவர் -2x வரும். ஸோ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம், -2. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் செகண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இ பவர் -2x. ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ட்டு 1 மல்டிப்ளிகேஷன். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த -2 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஆர்டர் எழுதிக்கலாம். -2x இ பவர் -2x ப்ளஸ் இங்கே இருக்கிற இ பவர் -2x. இப்போ பாருங்கள் f2 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். சிங்கிள் ஃபங்க்ஷன் டைரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இ பவர் -2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2 இ பவர் -2x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃப்ரண்ட்டில் போயிடும். ஸோ இந்த கேல்குலேஷன் படி பாருங்கள், f1 f2 dash minus f2 f1 dash is equal to f1 f2 dash. ஸோ இங்கே பாருங்கள் f1 இங்கே இருக்குது, f2 dash இங்கே இருக்குது. ஸோ x into e power -2x into -2 into e power -2x மைனஸ் அடுத்து f2 f1 dash. இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஸோ e power -2x into பாருங்கள் மோர் தென் ஒன் டேர்ம் அப்படின்னா யூஸிங் ப்ராக்கெட். ஸோ -2x e power -2x ப்ளஸ் e power -2x. இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க -2x
பேஸ் ஈக்குவலாக இருக்கா, பவர் ஆட் பண்ணிக்கலாம். -2x -2x -4x ஆகிடும். அடுத்து பாருங்கள், e பவர் -2x உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2x e பவர், இங்கேயும் பாருங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிக்கலாம். e பவர் -4x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ e பவர் -2x, இங்கே ஒரு e பவர் -2x, e பவர் -4x. ஸோ ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, 0 ஆகிடும். ஸோ ஒன்லி மைனஸ் e பவர் -4x. இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க ரெக்வயர்ட் calculation value. ஸோ செகண்ட் ஆஃப் பர்டிகுலர் இன்டெக்ரல் pf1 plus qf2 பார்க்க போகிறோம். இது which is equation number 1ன்னு வச்சுக்கலாம். Here p equal to minus integral f2 capital X by f1 f2 dash minus f2 f1 dash into dx equal to minus integral. So f2 value பாருங்க e power -2x. So e power -2x into capital X னா question உடைய right hand side e power -2x by x square. e power -2x by x square நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம், divided by, ஏன்னா denominator வேற உங்களுக்கு, f1 f2 dash minus f2 f1 dash value பாருங்க minus e power -4x into dx. ஸோ denominator மைனஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் பாருங்கள் 2e இருக்குது, பேஸ் ஈக்குவலாக இருக்குது, ஸோ அதை அப்படி மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த x ஸ்கொயர் அப்படி கீழே வந்துடும் டிவிஷனில். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் -4x இன்ட்டு dx. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் e பவர் -4x நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 1/x ஸ்கொயர் தான் இருக்குது நம்மளுக்கு. Problem continuation. P equal to integral 1/x square into dx. இதுதான் பேலன்ஸ். ஸோ இந்த x ஸ்கொயரை நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு போகிறீங்க பர்பஸாக, ஏன் அப்படின்னா அது இன்டகிரேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ x பவர் n ஃபார்மை தெரியும், x பவர் n plus 1 by n plus 1. ஸோ x பவர் -2 plus 1 by -2 plus 1 equal to -2 plus 1 x பவர் -1 by -1. இந்த நியூமரேட்டர் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, ஸோ பாசிட்டிவ்ல எழுதணும் அப்படின்னா அதை கீழே கொண்டு வந்துடலாம், எக்ஸ் 1/x அப்படின்னு, which is p. ஸோ we need p f1. ஸோ p வேல்யூ மட்டும் தான் இங்கே இருக்கு. what is f1? f1 பாருங்க, f1 is nothing but x into e power -2x. x into e power -2x. x get cancelled. So finally e power -2x. இதுதான் உங்களுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற required p f1 value. Similarly we have to find q also. So q value பாருங்க, integral f1x by f1 f2 dash minus f2 f1 dash into dx. So integral f1, so இங்க f1 value f1 x into e power -2x. x into e power -2x. capital X பார்த்தீங்கன்னா question right hand side, so denominator minus x into e power -4x. ஸோ ஆக்சுவலாக இங்கே நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். நான் e பவர் மைனஸ் இன்சர்ட் பண்ணிட்டேன் பாருங்கள், e பவர் -2x by x ஸ்கொயர், இதுதான் கேபிட்டல் X வேல்யூ. ஸோ q ஈக்குவல் டு இன்டெக்ரல் x into e பவர் -2x, e பவர் -2x by, திரும்ப நான் நம்ம எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், டிவைடட் பை e பவர் -4x. ஸோ இந்த x ஒரு x கேன்சல் ஆகிடும், இன்டெக்ரல் e பவர் -2x, e பவர் -2x, e பவர் -4x மாறிடும், டிவைடட் பை e பவர் -4x. அந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த x டினாமினேட்டரில் வந்துடும், ஒன் டைம் தான் கேன்சல் ஆச்சு. ஸோ இப்போ e பவர் -4x, e பவர் கேன்சல் ஆனால் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா வெறும் 1/x into dx மட்டும் இருக்கும். 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா log x. ஒன்ஸ் அகேன் பாருங்கள், இந்த டினாமினேட்டர் வேல்யூ
qf2 log of log x எங்க இருக்கு. ஸோ f2 வேல்யூ செக் பண்ணிடலாம். டினாமினேட்டர் வேல்யூ செக் பண்ணிட்டு வரலாம் பாருங்க. ஆக்சுவலாக டினாமினேட்டரில் பாருங்களா மைனஸ் இருக்குது. நான் மைனஸ் அங்கே மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸு so which is qf2 equal to e power minus 2x into log x. So the general solution is y equal to complementary function plus particular எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்லை. ஸோ y equal to not y equal to particular integral pi is equal to pf1 plus qf2. ஓகேவா. ஸோ pf1 வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்க. pf1 வேல்யூ மைனஸ் e பவர் மைனஸ் 2x. qf2 பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மைனஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் 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 மைனஸ், ஹியர் ஆல்சோ மைனஸ். ஸோ அப்போ இங்கே மைனஸ் வந்துடும், ப்ளஸ் கிடையாது. மைனஸ் e power minus 2x into log x, which is our required particular integral only. Now we have to find general solution. So general solution புதுசாக கண்டுபிடிக்க போகிறதில்ல, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ அவர் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் is ax e power minus 2x plus b into e power minus 2x. So அதை ஆட் பண்ணிக்கலாம். ax plus b into e power minus 2x சிம்பிளாக இருக்கிற ஃபார்முலாவை போட்டுக்கலாம், உள்ளே அப்ளை பண்ணது வேண்டாம். ஸோ e power minus 2x minus e power minus 2x into log x, which is our required solution. Thank you.